டிஎன்எஸ்டிசி வழக்கின் தற்போதைய தீர்ப்பு. தேர்வு முடிவுகள் வெளியிட தடை. தலைகீழாக மாறிய சம்பவம். அது என்ன? இந்த வழக்கினுடைய உத்தரவு, தற்போதைய உத்தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் நிகழ்ந்து விட்டது. என்ன ஒரு சாதகமான முடிவு உத்தரவின் மூலம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்எஸ்டிசியில் 3 படிநிலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு படிநிலை பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு. அந்த எழுத்து தேர்வு இன்றைக்கே நடந்தால் கூட, இல்லை நாளைக்கே நடந்தால் கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கே நடந்தால் கூட தேர்வு நடந்து முடித்ததற்கு அப்புறமா வெளிவரக்கூடிய தேர்வு முடிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தேர்வு முடிவு, அந்த முடிவை வெளியிட தடை. ஆக்சுவலி இந்த டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க, வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம் ப்ராசஸ், இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பண்ணுறது ஃபுல்லாமே அந்த டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செல்லு தான். தனி டிபார்ட்மெண்ட்டே அதுக்குள்ளே இருக்குது. அவங்க தான் அதை பார்க்குறாங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டில். ஓகேங்களா? அப்படி அவங்க சைடில் இப்போதைக்கு எக்ஸாமை நடத்த முடியும். ஏன்னா இந்த எக்ஸாமை நடத்தாமல் போகிறதுக்கான டோட்டல் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டே இதுவரை நம்ம நடத்தக்கூடிய இந்த வாய்தாக்களை ஸ்டே இதுவரை வாங்காத ஒரு காரணத்தினால அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக எழுத்து தேர்வு நடத்த முடியும். அந்த எழுத்து தேர்வை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிப்பாட்டலாம் முடியாது. ஏன்னா ஸ்டே இப்போ வாங்கலை, இதுவரை வாங்கலை. ஓகேங்களா? ஆனால் தேர்வு நடத்தியுமே அந்த தேர்வுக்கான ஒரு மதிப்பு இல்லாதவாறு, அந்த தேர்வு நடத்தியுமே ஒரு பிரயோஜனம் இல்லை, யூஸ் இல்லை அப்படின்ற லெவலுக்கு பார்த்திங்கன்னா, தேர்வு நடத்தி முடித்துமே அந்த தேர்வுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட தடை. ஆகையால் தேர்வுகள் நடத்தி முடித்துவிட்டு தேர்வு முடிவுகளை வெளியிட முடியாது அவர்களால். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பற்றிய விசாரணை நிலுவையில் இருந்து கொண்டே இருப்பதால், இந்த ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக அவர்களால் தேர்வு முடிவுகளை அறிவித்து விட முடியாது. ஒருவேளை ஸ்டே கூட வாங்கி இருந்தால் இந்த எக்ஸாமே கூட நடத்தி இருக்க முடியாது. இந்த எழுத்து தேர்வே கூட பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தவே முடியாது. டோட்டல் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை அப்படியே ஹோல்டு பண்ணி முடக்கப்பட்டிருக்கும். இப்போ ஸ்டே இதுவரை வாங்கலைல. ஏன் இதுவரை ஸ்டே வாங்க முடியலை? ஏன்னா ஒரு நீதிமன்ற வழக்கு பட்டியல் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ வழக்குகள் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு பட்டியல் சொல்லி ஒரு பட்டியல் இருக்கும். அப்படி வெளியிடப்பட்டிய அந்த தினந்தோறும் வெளியிடக்கூடிய அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா 4 முறை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த வழக்கானது 4 முறை மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது. நாட்கள் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது, உங்களுக்கே தெரியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 முறை மட்டும்தான் விசாரிக்கப்பட்டது. பரவாயில்லை, இந்த 2 விசாரணைகள்லேயே பார்த்தீங்கன்னா தமிழகமே இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வழக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகி தேர்வு முடிவுகளையே வெளியிட முடியாதவாறு அவர்களை ஆக்கி குறுகிய காலத்திற்குள்ளேயே, இந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே நம்மவர்களால் இந்த ஸ்டெப்ஸ் என்பது எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இப்பவும் சொல்கிறேன், இப்போ வர இந்த வழக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? அரசுக்கு பாதகமாக உள்ளது மற்றும் மனுதாரர்கள் மற்றும் அனைத்து ஓட்டுநர் நடத்துனர் பெருமக்களுக்கு இந்த வழக்கானது சாதகமாக உள்ளது. என்ன சார் இதுக்கு ஆதாரம்? நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய உத்தரவுகள் மற்றும் ஆர்கியூமெண்ட்ஸ், இது எல்லாமே ஆதாரம் தானே சார். இப்போ லாஸ்ட் 3 நாள் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகளில் நீதிமன்றம் ஒரு 11 மணி 12 மணி 1 மணி, ஸோ அந்த டைமில் கோர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் நீதிமன்றமே நடக்கலை, அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் எப்பயுமே நார்மலாக நம்ம அந்த கோர்ட் நம்பர் 5ல் ஒரு 250 to 450 வழக்குகள் ஒரு நாளைக்கு விசாரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருப்போம். நம்ம பாஸ்ட் வீடியோஸை நீங்களே பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோக்கள்லாம். இப்படி இருக்கையில் இந்த 3 தினங்களுமே பார்த்தீங்கன்னா வெறும் 100 முதல் 150 வழக்குகளை மட்டும் நீதிபதிகள் கையாளக்கூடிய அளவுக்கு அந்த வழக்குகள் பட்டியலில் வழக்குகள்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அதனால தான் 11, 12, 1 மணிக்குள்ளே எப்படியுமே அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ திங்கள் செவ்வாய்னால பார்த்தீங்கன்னா நம்மளால் எமர்ஜென்சி கேஸாக கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணி ஒரு இதாக தோல்வியில் தான் முடிஞ்சது. ஆனால் புதன்கிழமை சும்மா விட நம்மவர்கள் இவருக்கு வழக்குரைஞருக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க, வழக்குரைஞர் அங்கேயுமே ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதனால் புதன்கிழமை நல்லபடியாய் முடிந்தது. இன்னொரு நல்ல விஷயமும் இந்த வழக்கை பற்றி சொல்கிறேன். தற்போது வரை நீங்கள் அறிந்தவரை தனிப்பட்ட வழக்காக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, அந்த கேஸ் நம்பரை வழக்கு எண்ணை பற்றி நானுமே காணொலி காட்சியில் காண்பித்திருப்பேன். அந்த ஒரு தனிப்பட்ட வழக்கோடு சேர்த்து தற்போது கூடுதலாக பொதுநல வழக்குகள் பல சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி பொதுநலன் சார்ந்த பொது வழக்குகளும் சேர்க்கப்பட்டுள்ளதால் இதுவரை மொத்தமாக 10 மனுதாரர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்பட்டுள்ளது.
10 மனுதாரர்கள். இப்போ 1, 2, 3 மனுதாரர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிங்கிள் டிஜிட் ஒற்றை இலக்கமாக பார்க்கப்பட்டது இந்த ஒரு வழக்கில். இப்போ 10ன்னு சொல்லும் போது அது டபுள் டிஜிட் இரட்டை இலக்கம் எண்கள் கொண்ட மனுதாரர்கள் இந்த வழக்கில் இருக்கிறார்கள் சொல்லும்போது நமக்கே பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது. அப்போ இந்த வழக்கிற்கும் எந்த அளவு வலு சேர்க்க போகிறது இந்த ஒரு இத்தனை மனுதாரர்கள் என்று சொல்லும் பொழுது அதை நீங்களும் உற்று கவனிக்க வேண்டும். அந்த டிஆர்சிஆர் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள கணேசன், தீரன் அவங்களாம் உட்பட மொத்தம் 10 மனுதாரர்கள் இருக்கும்போது இன்னும் நான் சொல்ல போகிறது என்னென்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. சார், இன்னும் 25 தினங்கள் விடுமுறை நீதிமன்றத்திற்கு இருக்கே அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். இந்த 25 தினங்கள் நீதிமன்ற விடுமுறை என்ற விஷயத்தையுமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தாராளமாக. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இந்த நீதிமன்ற இந்த ஒரு வழக்கில் 10 மனுதாரர்கள் என்று வழக்கு வலு சேர்க்கப்பட்டதோ அதே மாதிரி இன்னும் வலு சேர்க்கணும். இந்த இரட்டை இலக்கம் அப்படின்றத 3 இலக்கமாக வலுப்படுத்தினால், 3 இலக்கம்னா எப்படி, ஒரு 100க்கும் மேற்பட்ட மனுதாரர்கள் இந்த ஒரு வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல, சுற்றி உள்ள அதர் ஸ்டேட்ஸ் இருக்காங்களா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அப்படி அதர் ஸ்டேட்ஸும் நம்முடைய வழக்கை திரும்பி பார்ப்பார்கள். பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம், இப்படி பல ஸ்டேட் பல யூனியன் பிரதேசத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கை திரும்ப பார்ப்பார்கள், திரும்பி பார்ப்பார்கள். அப்போ இந்த 25 தினங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 90 பெட்டிஷனர்ஸை கண்டிப்பாக இந்த வழக்குக்குள்ளே சேர்த்து கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். இதன் மூலம் என்ன சார் பயன் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இப்போ கோடைக்கால விடுமுறையெல்லாம் முடிஞ்சு ஜூன் 2ஆம் தேதி கோர்ட்டு ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நம்ம எதிர்பார்க்குற அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னா ஒரே ஹியரிங்லேயே, அதாவது ஒரே வாய்தாலேயே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டே வாங்கிடலாம். ஸ்டே வாங்குறது என்ன, அந்த இறுதி தீர்ப்பு என்பதே இந்த வழக்கில் நம்ம வாங்கிடலாம் ஈஸியாக. ஆமாம், இந்த வழக்கில் 1, 2, 3 அப்படின்னு ஒரு சொச்சம் அளவில் தான் மனுதாரர்கள் இருந்த பொழுது இப்போ ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மனுதாரர்கள் வரை இந்த வழக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன நடந்திருக்கு, 10 மனுதாரர்கள் ஒரு வழக்கில் வரும்போது ஒரு எக்ஸாமுக்கான ரிசல்ட்டையே பப்ளிஷ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த விஷயத்தை முடக்கி போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த வழக்கில் இன்னும் ஒரு 90 மனுதாரர்கள் சேர்க்கப்பட்டால் கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த வழக்கில் 100க்கும் மேற்பட்ட மனுதாரர்கள் குவிந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கும், நீதிபதி அவர்களே இந்த வழக்கிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அதிமுக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டராக பார்ப்பாங்க. அங்கே கோர்ட்டில் இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை அந்த ப்ரெஸ் மீடியா இருப்பாங்க பார்த்தீங்களா, சன் நியூஸ், புதிய தலைமுறை, இந்த மாதிரி சேனல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பற்றி டெலிகாஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி இப்படி வழக்கு போகும்போது என்ன நடக்கும்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் இந்த வழக்கு அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. சுற்றி உள்ள ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, இப்படி அதர் ஸ்டேட்ஸில் உள்ள கண்டக்டர் டிரைவர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கின் தன்மையை பற்றி விசாரித்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் ஆர்வமாக பங்கெடுத்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு இப்போ ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல வரேன். இதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து தானே எல்லாமே இருக்குது. அதுக்கு என்ன சார் கோஆப்ரேட் பண்ணணும், இந்த அட்மின் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, பரத்னு சொல்லி, அவர் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பார். அதெல்லாம் ஃபில் பண்ணியே இருக்கும். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே, நீங்கள் எதுவும் கோர்ட்டுக்கெலாம் அலைய தேவையே இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே பிரிண்ட் அவுட் போடுவீங்க. பிரிண்ட் அவுட் போட்டு எங்கே சைன் போடணும் பரத்ன்றவர் சொல்லுவார். சைனை மட்டும் போட்டு அவர் சொல்கிற அட்டஸ்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட்டோலோ இல்லை கொரியலோ நீங்கள் பண்ணி வைப்பீங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்படி பண்ணும்போது உங்களையும் ஒரு பெட்டிஷனரை சேர்த்துக்குருவாங்க. இப்படியே இன்னும் 90 பெட்டிஷனர்ஸை ஈஸியாக சேர்த்துக்கலாம் இந்த வழக்கின் மூலமாக. அப்போ இந்த ஒரு வழக்கில் 90க்கும் மேற்பட்ட மனுதாரர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த வழக்கின் தீவிரத்தை மிக மிக வலுப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு பிரம்மாண்ட ஒரு சக்தியாக இந்த வழக்கின் தன்மையை உருயேற்றக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கோஆப்ரேட், நீங்கள் ஒத்துழைப்பு தரக்கூடிய விஷயத்தில் தான் எல்லாமே இருக்குது. 7 மனுதாரர்களை சேர்த்துக்கிறதுக்கு, அதாவது 7 பெட்டிஷனர்ஸ் இந்த வழக்கில் சேர்த்துக்கிறதுக்கே ஒரு 4-5 நாள் தேவைப்பட்டது. அப்போ இந்த 25 நாள் அப்படின்றது தேவைப்படும் 90 பெட்டிஷனர்ஸை சேர்க்கறதுக்காக. அப்போ இதை நமக்கு ஒரு ஃபேவராகவே நினச்சிக்கலாம்ல, நமக்கு நல்லது நினச்சிக்கலாம். பேசாமல் இந்த 25 நாளில் நம்ம பெட்டிஷனர்ஸை சேர்க்கறது கூடிய விஷயங்களை, வேலைகளை பார்க்குறதுக்கு இந்த 25 நாள் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அப்போ நம்ம ஃபேவராக நினச்சிக்கிட்டு போய்க்கிறலாம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ அப்படியே நான் முடிச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தில் இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்தால், எதுக்கு 90 மனுதாரர்களை சேர்ப்பதற்கான ஒரு ஒத்துழைப்பு என்பது உங்களால் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கும் அண்டை மாநிலங்கள் அனைத்தும், மேலும் அண்டை யூனியன் பிரதேசங்கள் அனைத்தும்
வெகுண்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இறுதி தீர்ப்பை நாம் ஜூன் முதல் வாரத்தில் காண்பதற்கு ஒத்துழைப்பு என்பது எந்த அளவில் இருக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீதிமன்றம் விடுமுறை இருந்தாலும் ஸ்பெஷல் ஹியரிங் நடந்துட்டு வருது, இன்னைக்கு ஸ்பெஷல் ஹியரிங் நடக்குது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது உண்மை இல்லை, அந்த விஷயம் அதை நம்ப வேண்டாம். அது என்னென்னா, டிஆர்சிஆர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு 100 ரூபாயை பே பண்ணிக்கிட்டு, யாரும் வேணால் பே பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி 100 ரூபாயை பணத்தை கட்டிட்டு அந்த குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்களே, அந்த டிஆர்சிஆர் வாட்ஸ்அப் குரூப்பில். அப்படி சேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சில யூடியூபர்ஸ் இந்த மாதிரி தவறான செய்திகளில் பரப்பிட்டு வர்றாங்க. இங்கே நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அதை பார்த்துக்கிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகளை வந்து பரப்பலாம். அதனால் வேண்டாம், நல்ல செய்தியாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பரப்புங்க. அது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத என் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.